ஆனால் நீங்கள் வர முடிந்தவர்கள் நீங்கள் நாளை தினத்திலே வரலாம். அதே போல மே மாதம் கடைசியிலே 30ஆம் தேதி 31ஆம் தேதியும் பிரியமானதோட பிள்ளைகளே ஒரு 2 days ரிட்ரீட் நாம் வைக்க போகிறோம். அதற்கான இடத்தை ஆஹ் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த ரிட்ரீட்லயும் கூட 2 days நீங்க வந்து தங்கி கர்த்தருடைய வார்த்தையை ரட்சிந்து பிரியமானவர்களே ஊழியம் செய்கிற வரைக்கும் அங்கு சொல்லப்படும். நான் மாத்திரமல்ல, மற்றவர்களும் கூட தங்களுடைய சாட்சிகளையும் தங்களுடைய கர்த்தருடைய வார்த்தைகளையும் பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட கூட்டங்களை நம்ம அடிக்கடி வைக்க போகிறோம். இதிலே தீர்க்கதரிசிகளை, யுத்த வீரர்களை, ஜெப வீரர்களை, பராக்கிரமசாலிகளை கர்த்தர் எழுப்புவார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இரத்த சாட்சிகளை கர்த்தர் எழுப்ப வேண்டும் என்று விசுவாசிக்கிறோம். எதற்குமே பயப்படாத பிரியமானவர்களை, பரிசுத்தவான்களை, ஹல்லேலூயா, ராஜாக்களை, ஹல்லேலூயா, ஆளுகை செய்கிற தீர்க்கதரிசிகளை கர்த்தர் எழுப்புவார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் ஆராதித்த தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆகவே இதை நீங்கள் மனதிலே கொண்டு, ஹல்லேலூயா, சாத்தான் பிரியமானவர்களை எங்கேயோ இருக்கிறான் நம்ம நினைக்க கூடாது. நாம் செய்ய போகிற ஊழியத்தையும், செய்து கொண்டிருக்கிற ஊழியத்தையும், செய்து முடித்த ஊழியத்தையும் அவன் பிரியமானவர்களை எதிர்க்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆகவே நாம் அவனை காட்டிலும் அதிக ஹல்லேலூயா அளவு நாம் உயர்ந்திருக்க வேண்டும். அதற்கு கிருபை நமக்கு கொடுக்கப்படுகிறது, வார்த்தை கொடுக்கப்படுகிறது, அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது, சகல ஆயுதங்களையும் பரலோகம் நமக்கு கொடுக்கிறது. பிரியமானவர்களே, இதெல்லாம் இருந்தும் ஒரு மனிதன், பிரியமானவருடைய பிள்ளைகளை, பல வருஷங்களாக ஒரே நிலைமையில இருக்கிறார்கள், வளரவில்லை என்று சொன்னால் ஏதோ ஒரு சீரியஸான ஒரு ப்ராப்ளம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிறது. அதை நாம் அறிந்து செயல்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே நாம் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்க போகிறோம். இந்த நாளுக்கும் கூட ஒரு வசனத்தை இந்த மாலை வேளையிலே என் செவிகளில் நான் கேட்டேன். அந்த வசனத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், சாரி, 16ஆம் வசனம். 1 Timothy 6:16. 1 தீமோத்தேயு 6:16. ஒருவராய் சாவாமை உள்ளவரும், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும், காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர், அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். தேவஜனமே, இந்த நாளிலே ஒரு சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அவர் ஒருவருமே சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறார், ஒளியில் வாசம் பண்ணுகிறார். தேவாதி தேவனை குறித்து, பிதாவாகிய தேவனை குறித்து, நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதியை குறித்து, ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தரை குறித்து இங்கு தீமோத்தேயுவுக்கு மிக ஆழமான ஒரு சத்தியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 20ஆம் வசனம், ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்து கொள்ள வேண்டும். தேவ ஜனமே, நம்மிடத்திலே இந்த சத்தியங்கள் எல்லாம் ஒப்பு கொடுக்கப்பட்டுகிறது. When we read the Bible, it has been handed over to us. நம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் பவுல் பிரியமானவர்களே மிகவும் ஆழமான சத்தியங்களை இந்த தீமோத்தேயுவுக்கு சொல்லித் தருகிறார். எப்படி ஒரு மனுஷன் கனத்துக்குரிய ஒரு பாத்திரமாக முடியும், எப்படி சபையை நடத்த வேண்டும், கண்காணியானவன் எப்படி இருக்க வேண்டும், ஹல்லேலூயா, பாலிய புருஷரை எப்படி நடத்த வேண்டும், பாலிய ஸ்திரீகளை எப்படி நடத்த வேண்டும், விதவைகளை எப்படி நடத்த வேண்டும், ஹல்லேலூயா, மூப்பர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுவுக்கு எழுதின நிருபங்கள் எல்லாம் மிக மிக ஆழமானதாக காணப்படுகிறது. உங்களுக்கு சமயம் வாய்க்கும் என்று சொன்னால் இந்த தீமோத்தேயின் புஸ்தகத்தை நீங்கள், அந்த நிருபங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். இன்றைக்கு நாம் வாசிக்க போகிற ஒரு வசனம் நாம் புரிந்து கொள்ள போகிறது என்னவென்று சொன்னால், நம்முடைய ஊழியத்துக்கு தேவை ஒருவருமே சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவருடைய அந்த ஒளி. ஹல்லேலூயா, we need the light. ஹல்லேலூயா, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வெளிச்சம், அந்த ஒளியிலே ஒருவருமே அதுல சேர முடியாது. ஹல்லேலூயா, no one can enter that divine light, marvelous light. ஹல்லேலூயா, very bright light. ஹல்லேலூயா, தேவ ஜனமே,
இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அழைப்புக்கு தேவையான சத்தியங்களை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுக்க விரும்புகிறார். நம்முடைய ஊழியம் மலையின் மேல் இருக்கிற ஒரு பட்டணமாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மலையின் மேல் இருக்கிற ஒரு பட்டணமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்றால் the Lord is dwelling in unapproachable light. ஹல்லேலூயா. ஒருவரும் சேரக்கூடாது, அப்ரோச்சே பண்ண முடியாது, அப்படிப்பட்ட வெளிச்சத்தில் இருக்கிறார். ஆகவே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை குறித்து, ஆவிக்குரிய ஜீவியத்தை குறித்து இந்த வசனத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், ஆவிக்குரிய உலகத்திலே நீங்கள் ஜெயம் பெற வேண்டும் என்று சொன்னால் there is only one person you have to look into. நீங்கள் பார்க்க வேண்டிய நபர் ஒரே ஒருவர் தான். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. தேவன் ஒருவர் தான். வேறு மனிதர்களையோ, ஊழியக்காரர்களையோ, அரசாங்கத்தையோ, சட்ட திட்டங்களையோ பார்த்தால் நீங்களும் நானும் அசைக்கப்பட்டு விடுவோம். ஹல்லேலூயா. தீவிரவாதிகள், ஹல்லேலூயா, நேற்று தினத்திலே செய்த காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். 28 பேரை வெறும் ஆண்களை மாத்திரம் சுட்டு தள்ளி இருக்கிறார்கள். அதிலே ஒவ்வொருவரையும் கேட்டிருக்கிறார்கள், நீ முஸ்லிமா ஹிந்துவா என்று கேட்டு முஸ்லிமை விட்டுவிட்டு ஹிந்துக்களை மாத்திரம் அவர்கள் சுட்டு தள்ளி இருக்கிறார்கள். அவர்கள் இந்தியா முழுவதும் ஊடுருவி இருக்கிறார்கள். இன்னும் 12 பேரை இந்தியாவிலே, குறிப்பாக they have a list, 12 பேரை அவர்கள் சுடும்படியாக தான் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்களை நாம் பார்க்கும்போது நாம் அசைக்கப்பட்டு விடக்கூடாது. கடந்த சண்டே சர்வீஸ்ல குஜராத்ல ஒரு 20 வாலிபர்கள் தடியோடு கூட நுழைந்து ஆலயங்களிலே விசுவாசிகளை மிரட்டி சபை ஆராதனை நிறுத்தி உள்ளே வந்து கலகம் பண்ணி விட்டு போயிருக்கிறார்கள். பிரியமானதை, இதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், இதுக்கெல்லாம் பயப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அரசாங்கத்தையோ, போலீஸ் ஸ்டேஷனையோ, கோர்ட்டையோ நாம் நாடக்கூடாது. We have to concentrate on that one divine omnipresent God, unapproachable light. He dwells in, hallelujah, unapproachable light. தேவ ஜனமே, அவரை மாத்திரம் ஒருவராய், இன்றைக்கு நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறது. ஹல்லேலூயா. உடனடியாக நமக்கு நம்ம நேசிக்கிறவர்களிடத்திலே சொல்லுகிறோம், கணவனிடத்திலே சொல்லுகிறோம், மனைவியினிடத்திலே சொல்லுகிறோம். நம் அறிமுகமான, நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஊழியக்காரர்கள் யார் நம்ம இடத்துல அதிகமாக ஹல்லேலூயா க்ளோஸாக பேசுவார்களோ, உடனடியாக ஆவிக்குரிய காரியங்களை நாம் அவர்களுக்கு சொல்லுகிறோம். அநேகருக்கு கர்த்தர் சொப்பனங்களை கொடுக்கிறார், தரிசனங்களை கொடுக்கிறார். அது மிகவும் நல்லது. பிரியமானவர்களே, விசுவாசிகள் வளருவதிலே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். ஆனால் அந்த சொப்பனங்கள் வந்தவுடன் நீங்கள் அதை கர்த்தரிடத்திலே தான் கேட்க வேண்டும். அந்த ஒருவராய் இருக்கிறவரை நீங்கள் அதோடு கூட யாரையுமே சேர்க்க முடியாது. பிகாஸ் nobody can approach that light. அந்த ஒளியிலே வேறு யாருமே சேர முடியாது, யாருமே வாசம் பண்ண முடியாது. இன்றைக்கு நீங்களும் நானும் அசைக்கப்படக்கூடாது என்று சொன்னால், ஒருவராய் ஹல்லேலூயா இருக்கிறவர், அவர் சாவாமை உள்ளவர், சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. கர்த்தரை குறித்து மிகவும் ஆழமாக இங்கு போடப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நிறைய பேர் தரிசனங்களையும் சொப்பனங்களையும் பார்க்கிறார்கள். அது ஜெபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் சொப்பனங்களையும் தரிசனங்களையும் கொடுக்கிறார். அது மிகவும் நன்றாக ஒரு நல்ல ஒரு அடையாளம். இட்ஸ் a குட் சைன். ஆனால் அவர்கள் ஒருவராய் இருக்கிறவரிடத்தில் கேட்காமல் அதை மனுஷரிடத்திலே கேட்கும் போது, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, அங்கு நாம் கர்த்தரை அப்ரோச் பண்ணாதபடினாலே, ஹல்லேலூயா, நாம் குழப்பம் அடைகிறோம், பயப்படுகிறோம், தாக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. அந்த சொப்பனத்தை கண்டு நாம் சோர்ந்து போகிறோம். இப்படிப்பட்ட பல காரியங்கள் ஊழியத்திலே வருவதுண்டு. இன்றைக்கு நீங்கள் அரசாங்கத்திற்கோ,
உங்களை சுற்றிலும் நடக்கிற காரியங்களுக்கோ, தீவிரவாதிகளுக்கோ, அரசியல் கட்சிகளுக்கோ, ஹalleluya, சபையை துன்புறுத்த போகிற அநேக சவுல்கள் எழும்ப போகிறார்கள். அவர்களுக்கோ பயப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், you should never replace that one person. God alone possesses. He possesses many things. Hallelujah. பிரியமானே, immortality. He dwells in, hallelujah, unapproachable light, whom no one has seen or can see. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எப்படிப்பட்ட அந்த ஒருவராய் இருக்கிறவர். அவரை நீங்க ரீப்ளேஸ் பண்ணினாலே அந்த இடத்துல பயத்தையோ, அவிசுவாசத்தையோ, உலக மனுஷர்களையோ, உலகத்தின் உதவியோ கேட்டீர்கள் என்று சொன்னால், நாம் முற்றிலுமாக கரைப்படுவோம், காயப்படுவோம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, அசைக்கப்படுவோம். இதை நான் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வேதாகமம் முழுவதிலும் இதற்கு வசனங்கள் இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஒருவரை ஏவாள் சர்ப்பத்தை வைத்து ரீப்ளேஸ் பண்ணினாள். அந்த ஒருவரை சிம்சோன் தெலிலாலை வைத்து ரீப்ளேஸ் பண்ணினான். அந்த ஒருவரை, ஹல்லேலூயா, சாராள் ஆகாரை வைத்து ரீப்ளேஸ் பண்ணினான். பிரியமானது என்று பிள்ளைகளே, அந்த ஒருவரை, ஹல்லேலூயா, லோத்து சோதோம் கொமோராவை வைத்து ரீப்ளேஸ் பண்ணினான். அந்த ஒருவரை ரீப்ளேஸ் பண்ணும் பொழுது, மகனே மகளே, நாம் மிகவும் அசைக்கப்பட்டு போய்விடுவோம். ஹல்லேலூயா. அவரை பிடித்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த ஒருவர் தான், God alone possesses immortality. ஹல்லேலூயா. அந்த ஒருவர் தான் சாவாமை உள்ளவர். நாம் அந்த இடத்துல யாரை வைத்தாலும் அவர்களுக்கு முடிவு உண்டு, அவர்களுக்கு மரணம் உண்டு. அந்த நீங்கள் நம்புகிற மனிதனை நான் சொல்லுகிறேன், யாரிடத்திலே போனால் இதுக்கு உதவி கிடைக்கும் என்று நினைக்கிறீர்களோ, அது அரசாங்கமாக இருக்கலாம், அதிகாரிகளாக இருக்கலாம், பிரியமானவர்கள் நம்ம வீட்டில் இருக்கிற மூத்தவர்களாக இருக்கலாம். நீங்களும் நானும் செய்ய வேண்டியது உடனடியாக தேவ சமூகத்துக்கு போகணும். ஹல்லேலூயா, தேவ சமூகத்துக்கு போகணும். இதற்காக அநேக உதாரணங்களை சொல்ல முடியும். ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்த மோரியா தேசத்திலே கர்த்தர் காண்பிக்கிற மலைகளில் ஒன்றில் போய் தகன பலியாய், சர்வாங்க தகன பலியாய் பலி செலுத்த வேண்டும். போய்கொண்டிருக்கும் போது ஈசாக்கு எல்லாவற்றையும், ஹல்லேலூயா, கவனித்துக் கொண்டிருந்த ஈசாக்கு தகப்பனுக்கு உதவி செய்யும்படியாய், ஹல்லேலூயா, அவன் எந்த விதமான களங்கம் இல்லாமல், எந்த விதமான பிரியமானது பிள்ளைகளே, ஒரு மனதிலே ஒரு, ஹல்லேலூயா, ஒரு மாய்மாலம் இல்லாமல் ஈசாக்கு ஒரு கேள்வியை கேட்கிறான். தகப்பனே, தகப்பனே, எல்லாம் இருக்கிறதே, பலிக்கான ஆடு எங்கே என்று சொல்லி அவன் கேட்கிறான். பிரியமானது என்று பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. பலிக்கான ஆடு எங்கே என்று அவன் கேட்டான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்பொழுது ஆபிரகாம் சொன்ன காரியம், என் மகனே, தமக்கு பலிக்கான ஆட்டை கர்த்தர் பார்த்து கொள்வார். தேவ ஜனமே, நீங்களும் நானும் கர்த்தருடைய வேலையை செய்வதற்காக தான் இந்த பூமியில இருக்கிறோம். அவருடைய ஊழியத்தை செய்வதற்காக தான் நம்ம இருக்கிறோம். அவருடைய ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாக தான் நம்ம இங்க இருக்கிறோம். So we need not be afraid. இந்த உலகம் கேட்கிற கேள்விகள், நல்லவர்களும் கேட்கிறார்கள், கெட்டவர்களும் கேட்கிறார்கள். நம்மை கஷ்டப்படுத்த வேண்டும் என்றும் கேட்கிறார்கள். பிரியமானவர்களே, நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்றும் கேள்விகள் கேட்கிறார்கள். அப்படி கேட்கப்படுகிற கேள்விகளிலே நாம் அசைக்கப்படுகிறோம். ஆபிரகாம் மிகவும் பிரியமானவர்களே, அசைக்கப்படாத ஒருவனாக அவன் அங்கு சொல்லுகிறான், என் மகனே, தமக்கு பலிக்கான ஆட்டை கர்த்தர் பார்த்து கொள்வார். யெகோவா ஈரே, அந்த ஒருவர் யார்? யெகோவா ஈரே பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். தேவச்சனமே, பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்பட வேண்டிய ஒரு விஷயத்தை நாம் இங்கு பூமியிலே தேடினால் கிடைக்குமா, கிடைக்காதா? ஏமாற்றம் தான் கிடைக்கும், காயம் தான் கிடைக்கும், கண்ணீர் தான் கிடைக்கும். ஆகவேதான் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராகவே என் கண்களை ஏறெடுக்கிறேன். இன்னைக்கு யார் யார் சிறையிருப்பில் இருக்கிறீங்களோ, உங்கள் கண்களை பரலோகத்துக்கு நேராக ஏறெடுங்கள். ஹல்லேலூயா.
நேபுகாத்நேச்சார் அவன் சொல்லுகிறான், நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொல்லுகிறான். அந்த வார்த்தை அவன் வாயில் இருக்கும் பொழுதே, அல்லேலூயா, தேவ ஜனமே, ஒரு காவலாளனாகிய ஒரு மனிதன் தோன்றி அவனை, அல்லேலூயா, சிறுமைப்படுத்தி அவனை, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷர் என்று தள்ளி அவனுடைய இருதயத்தை மிருகத்தினுடைய இருதயத்தை போல மாற்றி, அல்லேலூயா, அவன் தள்ளப்பட்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உன்னதமான தேவன் அந்த ஒருவர், அல்லேலூயா, 21ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், தானியேல் 5:21, அவர் மனுஷன் என்று தள்ளப்பட்டார், நேபுகாத்நேச்சார் மனுஷன் என்று தள்ளப்பட்டார் என்று சொல்லி தானியேல் அங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். காட்டு கழுதைகளோடு அவன் சஞ்சரித்தான். உன்னதமான தேவன் மனுஷரின் ராஜ்யத்தில் ஆளுகை செய்கிறார். மனுஷனுக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது, அதையும் அந்த ஒருவர் தான் ஆளுகை செய்கிறார். ஆகவே அவரை விட்டு விட்டு இங்கு ஆளுகை செய்கிற மனுஷனை தேடி நம்ம போக தேவையில்லை. அநேக கிறிஸ்தவர்கள் கட்சியில் இருக்கிறார்கள், சில பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருக்கிறார்கள். கேட்டால் அது பாதுகாப்பு, இது பாதுகாப்பு என்று சொல்லுகிறார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் a ரிலிஜன். அதை எந்த அரசாங்கமும் பாதுகாக்க முடியாது, சப்போர்ட் பண்ணவும் முடியாது. கிறிஸ்டியானிட்டி இஸ் த கிங்டம் ஆஃப் காட். இந்த கிறிஸ்தவ மத, ஹல்லேலூயா, கிறிஸ்தவ ராஜ்யத்துக்கு, தேவனுடைய ராஜ்யத்திற்கு பாதுகாப்பு கொடுக்கவும், ஹல்லேலூயா, ஐஸ்வரியத்தையும் கனத்தையும் கொடுக்கவும், அபிஷேகத்தையும் பலத்தையும் கொடுக்கவும், பரலோகமும் வார்த்தையும் ஆட்டுக்குட்டியானவரும் இயேசுவின் ரத்தமும் கிருபையும், பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, சர்வாயுத வர்க்கமும் கோடான கோடி தெய்வ தூதர்களும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இங்கு நம்முடைய காரியங்களை சால்வ் பண்ணுவதற்கு எந்த நேபுகாத்நேச்சாரோ, பார்வோனோ, பிரியமான தேவனுடைய பிள்ளை, எந்த ஒரு அரசாங்கத்துடைய காரியமோ நமக்கு தேவையே இல்லை. எதனாலே நம்ம இப்படி இந்த ஒருவரை நாம் ரீப்ளேஸ் பண்ணுகிறோம் என்று சொன்னால், நம்முடைய அவிசுவாசத்தினால்தான், நம்முடைய அவிசுவாசத்தினால்தான். ஆகவேதான் இந்த இப்படி தாழ்த்தப்பட்ட நேபுகாத்நேச்சார் என்ன செய்கிறான் என்று சொன்னால், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, அவன், ஹல்லேலூயா, அந்த நாட்கள் எல்லாம் சென்ற பின்பதாக, 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேச்சாராகிய நான் என் கண்களை அந்த ஒருவருக்கு நேராக ஏறெடுத்தேன். இன்னைக்கு மகனே, மகளே, நீங்கள் தள்ளப்பட்டு, மறக்கப்பட்டு, உடைக்கப்பட்டு இனி எழுந்திருக்கவே முடியாது என்று நினைக்கிறீர்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 33ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தானியேல் 4:33. அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத்நேச்சாரிடத்தில் நிறைவேறிற்று. அவன் மனுஷரிலிருந்து தள்ளப்பட்டான். அவனுக்கு, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மாடுகளைப் போல புல்லை மேய்ந்தான். அவனுடைய தலைமயிர் கழுகினுடைய இறகுகளைப் போலவும், அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும் வளரும் மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? அந்த ஒருவரை மறந்து விட்டு, அல்லேலூயா, வாழ நினைத்த இந்த நேபுகாத்நேச்சார் இப்படியாக, பிரியமானவர்களே, மிருகத்துக்கு ஒப்பாக மறக்கப்பட்டு தள்ளப்பட்டு போனார். இன்றைக்கு கூட நீங்கள் ஒருவேளை முன் நாட்களிலே நன்றாக வாழ்ந்திருக்கலாம், உயர்ந்த பதவியில் இருந்திருக்கலாம், நல்ல கஷ்டம் தெரியாமல் இருந்திருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் ஒரு சில பாடுகள் மத்தியிலே, நெருக்கத்தின் மத்தியிலே, உபத்திரவத்தின் மத்தியிலே நீங்கள் போய் கொண்டிருக்கலாம், கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கலாம். இன்றைக்கு நான் வாசிக்க கேட்டதான அந்த வசனத்தின்படி கர்த்தரிடத்திலே சொல்லுங்க, ஆண்டவரே, அந்த ஒருவரிடத்திலே, சாவாமை உள்ளவரிடத்திலே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரிடத்திலே, லார்ட், யூ அலோன் possesses immortality. Hallelujah. Immortality and dwells in unapproachable light, whom no one has seen or no one can see. தேவச்சனமே, இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர், ஹல்லேலூயா, நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த 34ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அந்த நாட்கள் சென்ற பின்பு, தானியேல் 4:34, நேபுகாத்நேச்சாராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. ஹல்லேலூயா. நம்முடைய கண்களை, பிரியமானவர்களே,
அந்த ஒருவரை நோக்கி தான் நாம் ஏறெடுக்க வேண்டும். அவருக்கு சப்ஸ்டியூட் யாருமே இங்க பூமியில கிடையாது. Hallelujah. There is no substitute to God. தேவன் ஒருவரே, மத்தியஸ்தரும் ஒருவரே. அவர் பெயர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து இப்பொழுது பிதாவின் வலது பார்சத்திலே பிதாவை போல மகிமையுடையவராக, ஹல்லேலூயா, சொல்ல முடியாத மகிமையில் இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, விவரிக்க முடியாத ஒரு மகிமையில் இருக்கிறார். நாம் இன்றைக்கு எந்த நிலைமையிலே மகனே மகளே நீ இருந்தாலும், இப்பொழுது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த 34ஆம் வசனம், Daniel chapter 4 verse 34, தானியேல் 4:34, கண்களை ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. ஹல்லேலூயா. என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது. தூத்துக்குடியிலே நான் ஒரு வீட்டுக்கு கடந்து சென்றேன். அந்த வீட்டிலே 60 லட்சம் ரூபாய் ஹவுசிங் லோன்லே ஒரு வீடு வாங்கியிருந்தார்கள். ஒரு தனி வீடு வாங்கியிருந்தார்கள். 60 lakhs கடன் இருந்தது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் மிகவும் நெருக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். அந்த சகோதரியும் சகோதரனும் என்னை அழைத்திருந்தார்கள். அவங்க வீட்டுல போய் நான் ஜெபம் பண்ணினேன். அப்பொழுது அவர்கள் சொன்ன காரியம், இந்த வீட்டை விற்றால் தான் அந்த கடனை அடைக்க முடியும், பேசாமல் நாங்கள் விட்டு ஹல்லேலூயா, நாங்கள் ஒரு வாடகை வீட்டுக்கு போய்விடலாம், கடனை அடைத்து விடலாம் என்று நினைக்கிறோம், இந்த டியூ எங்களால் கட்ட முடியவில்லை என்று சொன்னார்கள். அந்த சகோதரிடத்திலும் சகோதரத்திலும் நான் சொன்னேன், அதிகாலை 4 மணிக்கு எழுந்திருந்து உங்க 2 கரங்களையும் பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி கர்த்தரை நோக்கி துதியுங்கள் என்று சொல்லிவிட்டு நான் வந்துவிட்டேன். அடுத்த மாதம் அவருடைய வீட்டிலே கூட்டம் வைத்தோம். பிப்ரவரி மாதம் நான் அவர்களை சந்தித்தேன். மார்ச் மாதம் அவருடைய வீட்டிலே கூட்டம் வைத்தோம். அதிலே யாரும் எதிர்பாராத நேரத்திலே அந்த சகோதரி சொன்ன சாட்சி, பிரியமானுடைய தேவன் மகிமைப்பட்டார். அந்த சகோதரி சொன்னார்கள், 1 மாதம் சகோதரன் சொன்னதிலிருந்து என் கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி 4 மணிக்கு, அதிகாலையில 4 மணிக்கு பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி நான் ஸ்தோத்திரம் பண்ணினேன், துதித்தேன். அந்த மாதத்திலேயே ரொம்ப வருஷமாக விற்காமல் இருந்த எங்களுடைய நிலம், எங்களுடைய லேண்ட் ஒன்று விற்கப்பட்டு முழு கடனையும் அடைத்து, இன்றைக்கு இந்த வீடு, போன மாசம் 60 லட்சம் ரூபாய் கடன்ல இருந்தது, இந்த மாதம் இந்த கடன் தீர்ந்து விட்டது என்று சொன்னார்கள். பிரியமானவர்களே, இது எந்த மனுஷனும் செய்ய முடியாத ஒரு காரியம். நான் இந்த வசனத்தை தான் அந்த சகோதரிக்கு சொன்னேன். ஹல்லேலூயா. என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது, என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன், அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்தேன், என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய ஹல்லேலூயா, அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். தேவஜனமே, இதுதான் நீங்க அதிகாலையில செய்ய வேண்டிய ஜெபம். Then you are really delivered, restored doubly, and you shall see no evil in your life. பிரியமானவர்களே, ஊழியம் செய்யும் போது வருகிற யுத்தம் வேற, நாம் பாவங்களை அறிக்கை செய்யாமல் கர்த்தரை நோக்கி பார்க்காமல் இருக்கும் போது வருகிற யுத்தங்கள் வேறு. இதற்காக தான் நாம் ஆவிக்குரிய உலகத்திலே எதற்காக தாக்கப்படுகிறோம், எதற்காக இந்த பாதை என்பதை நாம் நிதானித்து, நம்மை நாமே நிதானித்து தாழ்த்தி சோதித்து பார்த்தால்தான் தெரியும். பிரியமானவர்களே, அநேக வாகனங்களிலே ஏதாவது ஒரு டயர்ல காற்று இல்லாமல், அது காற்று மிகவும் கம்மியா இருக்கும், இல்லைன்னா பஞ்சர் ஆயிருக்கும், அது கூட தெரியாமல் அவர்கள் ஓட்டிக்கொண்டு போவார்கள். மற்றவர்கள் அவர்களுக்கு அதை தெரியப்படுத்தும் போது வாகனத்தை விட்டு இறங்கினால்தான் தெரியும் எந்த டயர்ல காற்றில்லை. அதுவும் நின்று கொண்டிருந்தால் தெரிவதை விட சற்று குனிந்து பார்த்தால்தான் ஆணி ஏதாவது குத்தி இருக்கிறதா என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். அதே போலதான் நாம் இருக்கிற நிலைமையை விட்டு தாழ்த்தி உன்னதமானவரை நோக்கி பார்த்து அவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தும் போது, இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்று சொன்னால், return to that one God who alone possesses everything. தேவ ஜனமே, we are going to return to him.
அவரிடத்திலே நாம் திரும்ப போகிறோம். என்னுடைய கண்களை அமெரிக்காவுக்கு நேராகவோ, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு நேராகவோ, லோன் கொடுக்கிற பேங்குக்கு நேராகவோ, இல்லையே நமக்கு ஒத்தாசையாக வந்து வழக்காட போகிற அந்த அட்வொகேட்டுக்கு நேராகவோ, இந்த ஜட்ஜி என்ன சொல்லுவார், ஜட்ஜி மனசு வைத்தால் என் காரியத்தை சரி செய்து விடலாம் என்று நினைக்கிற பேசுகிறவர்கள் உண்டு. ஐ ஹவ் ஹர்ட் so many things. பிரியமானவர்களே, எல்லா காரியத்தையும் நாம வசனத்தின்படி சொன்னால் ஹல்லேலூயா அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே தாழ்த்துகிறவர்களால் தான் ஏற்றுக்கொள்ள முடியும். பிரியமானது இரண்டு பிள்ளைகளை, இன்றைக்கு ஹல்லேலூயா இங்கு பூமியில் இதுவரைக்கும் யாரையெல்லாம் நம்பிக்கொண்டிருந்தீர்களோ, இனி அவர்களை நம்பவே மாட்டேன் ஆண்டவரே, நான் அந்த ஒருவரை தான் நம்புவேன். காரணம், அவர் மாத்திரமே சாவாமை உள்ளவர், அவர் மாத்திரமே சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர், அவர் மாத்திரமே மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவர். மகளே, நீங்கள் உதவி கேட்கிறவர்கள், உங்களுக்கு செய்வார்கள் என்று நினைக்கிறவர்கள், நீங்கள் பார்க்கக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களால் உங்களுக்கு ஒத்தாசை கிடையாது, பிரச்சனை தான் வரும். நீங்கள் உதவி கேட்கிற நபர், அந்த ஒருவர் காணக்கூடாதவர். ஹல்லேலூயா. கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறார். ஆனால் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்ய அவர் ஏங்கிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்காக உங்கள் வலது புறத்திலே வந்து நிற்கவும், நீங்கள் அசைக்கப்படாமல் இருக்கவும் அவர் விரும்புகிறார். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். சங்கீதம் 16:8. அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடினாலே நான் அசைக்கப்படுவதில்லை. பிரியமானவர்களே, 1 தீமோத்தேயு 6:16 இப்படி சொல்லுகிறது. சங்கீதம் 16:8 நீ அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறது. யூ ஷல் நாட் பி மூவ்ட். நீ அசைக்கப்படுவதில்லை மகனே, மகள். கர்த்தர் இன்று முதல் உன்னை அசைந்து போக விடமாட்டார். ஹல்லேலூயா. உன்னை வெட்கப்பட்டு போக விடமாட்டார். So we have to we have to return, we have to humble ourselves to that one God who alone possesses everything. அவருக்கு மாத்திரமே அதிகாரம் இருக்கிறது. பிரியமானவர்களே, 35ஆம் வசனம், தானியேல் 4:35. பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். Before that one God, Almighty God, consuming fire, பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறவர், சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர், அவருக்கு முன்பதாக the whole humanity, the whole earth, பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனைகளையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன். பிரியமானவர்களே, எதற்காக இந்த பாடுகள்? கர்த்தரனை கைவிட்டு விட்டாரா என்று சொல்லுகிற மகனே, மகளே, இந்த வசனத்தை நீங்கள் ஹல்லேலூயா உங்க வாயிலிருந்து வர வேண்டும் என்றுதான் கர்த்தர் இந்த பாதைகளை அனுமதிக்கிறார். நம்மை அழிப்பதற்காக அல்ல, நம்மை தண்டிப்பதற்காக அல்ல, நம்மை ஹல்லேலூயா உடைப்பதற்காக அல்ல. God wants us to know that he is the supreme being. Hallelujah. அவர் மாத்திரமே எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்பதை நமக்கு சொல்லதான் அவர் விரும்புகிறார். 36ஆம் வசனம், அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. தேவஜனமே, நாம் போராட்டத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய புத்தி நமக்கு திரும்பி வர வேண்டும். இந்த புத்தி எங்கு போனது? ஹல்லேலூயா. நிறைய பேர் நம்ம திட்டும் போது கேட்கிறோம், உனக்கு எங்க போயிட்டு, இந்த புத்தி எங்க போயிட்டு என்று நம்ம கேட்கிறோம். ஒருவராய் இருக்கிறவரை பார்க்காமல் மெடிக்கல் ஷாப்பையோ, ஸ்கேனிங் சென்டரையோ, அடுத்தடுத்து டாக்டர்ஸையோ, வேறு யாரை பார்த்தாலும் புத்தி நம்மை விட்டு போய்விடும். Instead of seeing that one God who alone possesses everything, if you try to replace him, hallelujah, your senses, your wisdom, your knowledge will not work. அந்த நேரத்துல நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த நேரத்துல எனக்கு ஒண்ணுமே ஓடலைங்க அப்படின்னு, எனக்கு எதுவுமே புரியலைங்க, அந்த நேரத்துல நான் என்ன செய்யறதுனே தெரியல, அதனாலதான் நான் யாருக்குமே போன் பண்ணல.
நானே இந்த முடிவை எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. தற்கொலை பண்ணுகிறவர்கள் எல்லாம் இதனாலதான் பண்ணுகிறான். அவளுடைய புத்தியை பிசாசு எடுத்து விடுகிறான். காரணம், அந்த ஒருவரை நோக்கி பார்க்காததுனால்தான். பிரியமானது எடுப்பதில்லை. என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. என் ராஜ்ய பாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்களையும் எனக்கு திரும்பி வந்தது. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, உனக்கு அழகான ஒரு ரூபத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். மை சன், மை டாட்டர், மை பிரதர், மை சிஸ்டர், யூ ஹாவ் அ லைக்னஸ் ஆஃப் காட், யூ ஹாவ் த இமேஜ் ஆஃப் காட். ஆனால் பிசாசு, கவலை, பாரம், உலகத்தின் போராட்டங்களிலே உன் இமேஜையே, உன்னுடைய ஹல்லேலூயா, உன்னுடைய சாயலே, ஹல்லேலூயா, உன்னுடைய ரூபத்தையே பிசாசு மாற்றிவிட்டான். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, உன் முகக்கலை உனக்கு திரும்பி வரப்போகிறது. உன்னுடைய ராஜ்ய பாரத்தின் மேன்மைக்காக ஒரு மகிமை திரும்பி வரப்போகிறது. ஹல்லேலூயா, அவைகள் எல்லாம் எனக்கு திரும்பி வந்தது. நான் உன்னதமானவரை நோக்கி பார்த்து, வானத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுத்து அவரை ஸ்தோத்தரித்து அவரை புகழ்ந்து, அவருடைய கர்த்தத்துவமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும் என்று சொன்னவுடன் புத்தி வந்தது, ராஜ்யபாரம் வந்தது, மேன்மை வந்தது, மகிமை வந்தது, முகக்கலையும் எனக்கு திரும்பி வந்தது. அது மாத்திரமல்ல, என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன். அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது. மகனே, மகளே, இந்த ஒருவரை நீங்கள் பிடித்துக் கொண்டால், அதனாலதான் யோபு சொல்லுகிறார், இந்த பக்கத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிற இந்த சிநேகிதர்களால எனக்கு பாரங்களும் வேதனைகளும், ஹல்லேலூயா, கண்ணீரும் துக்கமும் துயரும் தான் இருக்கு. ஆகவே அந்த ஒருவரை நான் காண வேண்டும். அந்த என் ஒருவர், நான் சொல்லுகிற அந்த ஒருவர் சாவாமை உள்ளவர் என்று யோபுவும் சொல்லுகிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, my redeemer lives. ஹல்லேலூயா, he liveth. ஹல்லேலூயா, he lives. அந்நிய கண்கள் அல்ல, என் மாம்ச கண்களே அவரை காணும். அவர் பூமியிலே கடைசி நாட்களிலே பூமியிலே வந்து நிற்பார். தேவஜனமே, ஹல்லேலூயா. அதுக்கு பின்பதாக தான் யோபுனுடைய சகோதரிகள் எல்லாம் வந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தங்க காசை கொடுத்தார்கள். அந்த ஒருவரை பார்க்காமல் நேரடியாக மனிதர்கள் வருவார்கள் என்று நினைப்பதை விட, ஹல்லேலூயா, தோல்வி வேற எதுவுமே கிடையாது. Instead of seeing that one supreme God, if you try to see all other doors, you will fail. மகனே, மகளே, we will fail, we will be disappointed, we will be depressed. நிறைய பேர் டிப்ரெஷன் சொல்றாங்க. எதுக்கு? அந்த ஒருவரை பார்க்காமல் வேற எல்லா பக்கமும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அதுதான் மிகவும் ஆபத்தானது. அதனாலே அநேகர் அழிந்தே போய்விட்டார்கள். நாம் அழியாதபடிக்கு கர்த்தர் கிருபை தருகிறார். என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன். இன்றைக்கு கர்த்தர் உன்னை ஸ்திரப்படுத்த விரும்புகிறார். God wants to re-establish you. God wants to position you. இதை கேட்கிற அருமையான மகளே, உன்னை கர்த்தர் மறுபடியுமாய் உன்னை நிலைநிறுத்த போகிறார். நீ மறுபடியுமாய் சர்வாயுத வர்க்கத்தை எடுத்து யுத்தம் பண்ண போகிறாய். கர்த்தருடைய வல்லமை நம் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன், அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது. 37ஆம் வசனம், தானியேல் 4:37. ஆகையால் நேபுகாத்நேச்சாராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து, நிறைய பேர் இந்த 34ஆம் வசனத்தை சொல்லுவாங்க. அற்புதம் நடந்து விடுதலை எல்லாம் கிடைச்ச உடனே போய், பிரியமானவர்களே, வேற ஏதாவது ஒரு ஊழியத்துல போய் மைக்க பிடிச்சு அண்ணன்ட்ட ஜெபம் பண்ண சொன்னேன், அக்காட்ட ஜெபம் பண்ண சொன்னேன். இதை நீங்கள் from today you and God, நீங்களும் கர்த்தரும் தான். வேறு யாரையும், பிரியமானவர்களே, பங்கு போட்டால் கர்த்தருக்கு அதிகமான கோபம் வரும். அதிகமான அவர் மனது உடைந்து போய் விடுவார். ஹல்லேலூயா, ஆல்வேஸ் glorify God. பிரச்சனையில் இருக்கும் போது பார்த்த நேபுகாத்நேச்சர், பிரச்சனை முடிந்து அதிக மகத்துவம் வந்த உடனே அநேக கிறிஸ்தவர்கள் காணா போய் விடுகிறார்கள்.
அல்லேலூயா. தேவனை மறந்து விடுகிறார்கள். ஆனால் அந்நிய ராஜாவாகிய இந்த நேபுகாத்நேச்சார் செய்ததை பாருங்கள். 37ஆம் வசனம். ஆகையால் நேபுகாத்நேச்சாராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்தேன். இன்றைக்கு மகனே மகளே உனக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொன்னால், ஆர் யூ வில்லிங் டு glorify God? Be thankful to him. Hallelujah. Always praise him. Always, hallelujah, glorify him. Always exalt his name. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி, ஹalleluya, புகழ்கிறது வேற, உயர்த்துறது வேற. ஹalleluya, உயர்த்துறது வேற. ஹalleluya. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஹalleluya. நமக்கு ஒரு டாக்டர் இடத்துல அப்பாயின்மெண்ட் இருக்கும் என்று சொன்னால், யார் போன் பண்ணாலும் என்ன சொல்லி விடுகிறோம்? உங்க வீட்டுக்கு வரட்டுமா, இல்ல நீங்க வரீங்களான்னு கேட்டா, இல்ல இல்ல எனக்கு முக்கியமான ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு என்று சொல்லி அந்த டாக்டரை பத்தி ஒரு பெரிய புகழாரம் சுட்டுகிறோம். இல்லைன்னா ஒரு எம்டியோட ஒரு அப்பாயின்மெண்ட் இருந்தால், இன்றைக்கு நான் எங்கேயுமே வர முடியாது என்று சொல்லுகிறோம். ஆனால் ஒரு சபைக்கு ஒரு உபவாச கூட்டத்துக்கோ இல்ல தனிப்பட்ட விதத்திலே நம்ம உபவாசிக்க இருக்க வேண்டியதாக இருந்தால், பரவாயில்ல நான் நாளைக்கு மாத்திக்கிறேன், இன்னைக்கு நீங்க எங்க சொல்றீங்களோ அங்கே நான் வர்றேன்னு சொல்றோம். பிரியமானவர்களே, தேவனை உயர்த்தி பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து மகிமைப்படுத்துகிறேன் என்று இந்த நன்மை கிடைத்தவுடன் நேபுகாத்நேச்சார் சொல்லுகிறான். அல்லேலூயா. பெரிய விடுதலை மேன்மை கிடைத்தவுடன் சொல்லுகிறான். கிடைக்க முன்னாடி சொல்வது ஈஸி, கிடைத்தவுடன் சொல்வதுதான் மிகவும் கஷ்டம். அல்லேலூயா. நிறைய கிறிஸ்தவர்கள் வெயிட் பண்ணி கொண்டு கிடைக்கட்டு நான் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார்கள். இவன் கிடைக்க முன்பதாகவும் சொன்னான், கிடைத்த பின்பதாகவும் சொன்னான். சாமுவேல் வருவதற்கு முன்பதாகவும், பிரியமானவர்களே, அன்னாள் தேவனிடத்திலே ஜெபம் பண்ணினாள். சாமுவேல் பிறந்த பின்பதாகவும் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 1 சாமுவேல், அப்பொழுதும் அவள் ஜெபம் பண்ணினாள். முன்பும் ஜெபம் பண்ணினால் சாமுவேல் கிடைத்தவுடன், பிரியமானவர்களே, எனக்கு என்ன வந்தது என்று அவள் போய்விடவில்லை. இதிலே தான் அநேக கிறிஸ்தவர்கள் ஹல்லேலூயா அதுக்கு பின்பதாக கர்த்தரை திரும்பி பார்ப்பது கிடையாது. இங்கு நேபுகாத்நேச்சார் சொல்லுகிறான், ஹல்லேலூயா, அவரை மகிமைப்படுத்துகிறேன், அவரை புகழ்கிறேன், அவரை உயர்த்துகிறேன், அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமுமானவைகள், அகந்தியாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினார். That one person can humble anyone. He can, hallelujah, he can take victory against the enemies. பிரியமானவர்களே, யாரை வேண்டுமென்றாலும் அவரால் தொட முடியும், அவரால் மாற்ற முடியும். இன்றைக்கு கர்த்தர் அந்த ஒருவரை நோக்கி பார்க்கும்படியாக தீமோத்தேயுவுக்கு பவுல் அப்போஸ்தலன் அல்லேலூயா ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். இந்த ஒருவர், அவரோடு கூட யாரையும் சேர்த்து நிற்க வைக்காதீர்கள். அது எல்லா கடவுளும் ஒன்று என்று சொன்னால், சீக்கிரத்திலே இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் கடவுள் என்பதை ஜனங்கள் காணப்போகிறார்கள். The moment they die, அடுத்த செகண்ட், பிரியமானவர்களே, அவர்கள் மரித்த அடுத்த செகண்ட், அது போப்பாக இருந்தாலும், அது எவ்வளவு பெரிய ஊழியக்காரனாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய நாஸ்திகனாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய டெரரிஸ்டாக இருந்தாலும், when we die, நாம் மரித்த அடுத்த செகண்ட் எப்படி வஞ்சிக்கப்பட்டோம் என்பதை ஒவ்வொரு தேசத்தானும் ஒவ்வொரு ஜனாதிபதியும் அறிந்து கொள்வார்கள். இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன் என்று சொல்லி, அவரிடத்திலே தான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்கள் இருக்கிறது. வேறு யாரிடத்திலும் கிடையாது. நோ டாக்டர் கேன் கிவ் யூ லைஃப். நோ டாக்டர் கேன் டேக் யூ அவுட் ஆஃப் ஹெல் ஃபயர். தெய்வ ஜனமே, எந்த டாக்டராலும் உங்களை நரகத்திலிருந்து வெளியே கொண்டு வர முடியாது. எந்த டாக்டராலும் உங்கள் மரணத்தையும் தடுக்க முடியாது. ஆகவே அந்த ஒருவரிடத்திலே நாம் சரணடைய போகிறோம். இங்கு பவுல் சொல்லுகிற காரியம், ஏன் அவரிடத்திலே நான் போக வேண்டும்? சாவாமை உள்ளவர், சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர். பாவம் அவரிடத்திலே சேர முடியாது, பெருமை அவரிடத்திலே சேர முடியாது. பிரியமானவர்களே, கோபம், எரிச்சல், சண்டை, பாவங்கள், சாபங்கள், ரகசிய பாவங்கள், துணிகிற பாவங்கள், இது எதுவுமே அவரிடத்திலே, மாய்மாலம் எதுவுமே அவரிடத்திலே சேர முடியாது. ஹல்லேலூயா. மனுஷரில் இதோடு கூட வருகிற ஒரு மனுஷனும் அவரை காண முடியாது, காணக்கூடாதவருமாய் இருக்கிறார். அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமென், ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதைதான் பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிறார்.
15ஆம் வசனத்தை சொல்வதற்கு கூட நமக்கு நேரம் இல்லை. காரணம், அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். யாரெல்லாம் தாழ்த்துகிறார்களோ, யாரெல்லாம் தேவ சமூகத்துக்கு போய் பரலோகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ, இப்பொழுது உன் வாழ்க்கையில் அவர் பிரசன்னமாகிறார். The Lord is entering your life and making your life as a glorious one, victorious one. தேவச்சனம், பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்திய ஆனந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமாயிருக்கு. இந்த வசனத்தை மாத்திரம் சபைகள் ஆழமாக அறிந்திருந்தால் எந்த கட்சி வந்தாலும் பயப்படவே தேவையில்லை. கட்சிக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது. Hallelujah. No government can has the hallelujah hold up against us. Hallelujah. No government can hold us. எந்த அரசாங்கம், பிரியமானவர்களே, எந்த சட்ட திட்டமும் ஹalleluya நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது. சமீபத்திலே சுப்ரீம் கோர்ட்ல மதமாற்ற சட்டம் வருகிறது என்று சொல்லி விசுவாசிகள் வழக்கம் போல எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணி கொண்டிருந்தார்கள். அது அப்படியாக வர வேண்டும், இப்படியாக வர வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதி. அவருக்கு விரோதமாக யாரும் எந்த சட்டத்தை ஏற்ற முடியாது. அப்படி ஏற்றினால் மிகுந்த ஹல்லேலூயா எழுப்புதல் வரும். அநேகர் அந்த நெருக்கத்திலே ரட்சிக்கப்படுவார்கள். அநேகருக்கு தேவனிடத்திலே திரும்புவார்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த வெளிச்சத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, ஒளியின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறது. தேவஜனமே, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 Peter chapter 2 verse 1. இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்தது உண்டானால், தேவஜனமே, the Lord is so merciful. He is full of grace. இன்றைக்கு அவரை நோக்கி பார்க்கும்படி, நீங்கள் ருசித்து பார்க்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஏன் ருசித்து பார்க்க முடியவில்லை? ஏன் இந்த ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், ஒருவராய் இருக்கிறவர், சாவாமை உள்ளவர், சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரை ஏன் நம்மால உடனே பார்க்க முடியவில்லை? ஏன் அந்த நேரத்திலே நாம் உலகத்தை பார்க்கிற நேரத்துக்கு, பலருக்கு போன் பண்ணுகிற நேரத்துக்கு ஏன் நாம் கர்த்தரிடத்திலே வருவதில்லை? 2ஆம் வசனம் 1 பேதுரு 2:2. சகல துர்க்குணம் நமக்குள்ள இருக்கிறது, சகலவித கபடம் நமக்குள்ள இருக்கிறது, வஞ்சகம் இருக்கிறது, பொறாமைகள் இருக்கிறது, சகலவித புறங்கூறுதல் இருக்கிறது. இதெல்லாம் ஒழித்து விட்டால்தான் நம்மால் ருசித்து பார்க்க முடியும். கர்த்தர் தயவுள்ளவர். இல்லை என்று சொன்னால் கர்த்தரை நாம் பிரியமானவர்களை தண்டிக்கிறவர், அழிக்கிறவர் ஹல்லேலூயா என்றுதான் நாம் சொல்லிக் கொண்டிருப்போம். நாம் கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை ருசித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் துர்க்குணத்தை, மகனே மகளை விட்டுவிடு, சகலவித கபடத்தை விட்டுவிடு, வஞ்சகத்தை விட்டுவிடு, பொறாமைகளை விட்டுவிடு, சகலவித புறங்கூறுதலை விட்டுவிடு, ஒழித்துவிடு. ஹல்லேலூயா. சமீபத்திலே ஒரு ஊழியரை குறித்து தமிழ்நாடே, இந்தியாவே, உலக நாடுகளே பேசிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. புறங்கூறுதல். ஒவ்வொரு தெய்வ மனுஷனும் பிரியமானவர்களை விழுந்து போகும்போது பரலோகம் துக்கத்தோடு இருக்கு. Heaven is greatly in distress. Heaven is full of sad. It's saddened by that hallelujah fall of the minister. அந்த தேவனுடைய ஊழியக்கார நிமித்தமாக முதலாவது கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. நாம் ஒவ்வொரு மூலமாக தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. பிரியமானவர்களே, பரலோகம் துக்கப்படுகிறது. உண்மையான தெய்வ பிள்ளைகள் துக்கப்பட வேண்டும். அல்லேலூயா, துக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய நாமத்திற்கு உரிய துக்கம் வந்திருக்கிறது. ஆண்டவரே, மகிமை வராமல் துக்கம் வந்திருக்கு. பரலோகத்திலே களி கூறுதல் வராமல் ஆண்டவரே ஒரு அவமானம் வந்திருக்கிறது அப்பா என்று சொல்லி துக்கப்பட வேண்டும். பிரியமானவர்களே, சவுல் ராஜா கீழ்ப்படியாதவன் தான், பொல்லாதவன் தான். அல்லேலூயா. சாமுவேலையே சார்ந்திருந்தான், கர்த்தரை அவன் சார்ந்து கொள்ளவே இல்லை. சாமுவேல் மரித்தவுடன் என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஆகவே அந்த சூனியக்காரியிடத்திலே, அந்த குறி சொல்லுகளிடத்திலே போய், எனக்கு எப்படி ஆகிலும் கர்த்தர் என்னோடு பேசவில்லை என்று சொல்லி அந்த அளவுக்கு
அவன் கர்த்தரை விட்டு தூரமாக இருந்தான். இதையெல்லாம் பயன்படுத்தி சாமுவேல் நினைத்திருந்தால் சவுலை பிடித்து பயங்கரமாக பிரியமானவர்களே அவமானம் நிந்தித்து இருக்கலாம் பிரியமானவர்களே. ஆனால் சாமுவேல் துக்கப்பட்டு கொண்டே இருந்தான், துக்கப்பட்டு கொண்டே. He only anointed him. கர்த்தர் சொல்லி சாமுவேல் தான் அவனை அனாயிட் பண்ணான். the world leader. ஹல்லேலூயா. இல்லனா ஒரு சாமுவேலுக்கு ஒரு மென்டர், சாமுவேலை பிரியமானவர்களே, அதாவது சவுலுக்கு ஒரு மென்டர், சவுலுக்கு ஒரு தகப்பனை போல இருந்த சாமுவேல் தீர்க்கதரிசி கர்த்தர் சவுல் மீது கோபமா இருக்கிறதை பயன்படுத்தி பிரியமானவர்களே அவனும் வாய்க்கு வந்தபடி பேசி இருக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே சவுலுக்காக அவன் துக்கப்பட்டு கொண்டே இருந்தான். ஆகவேதான் ஒன்று சாமுவேல் 16ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் சாமுவேலை பார்த்து சொல்லுகிறார், நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கப்பட்டு கொண்டே இருப்பாய். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இந்த சகல விதமான புறங்கூறுதலை நாம் ஒழித்து விட வேண்டும், வஞ்சகத்தை ஒழித்து விட வேண்டும். இந்த இப்படிப்பட்டவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லை எறிய கடவன் என்று சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், ஆகவேதான் கர்த்தரிடத்திலே இன்றைக்கு நாம் அவரை தயவுள்ளவர் என்று ருசித்து பார்க்க வேண்டும். 3ஆம் வசனம், நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். இன்னைக்கு சோசியல் மீடியா மீதுதான் நம் வாஞ்சியா இருக்கிறோம். யூடியூப், இன்டர்நெட், பிரியமான ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், புறங்கூறுதல், யார் விழுவார்கள் என்று பார்த்து கொண்டிருக்கிற இந்த கிறிஸ்தவ உலகத்திலே தேவச்சனமே திருவசனம் ஆகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். காரணம் 4ஆம் வசனம், 1 பேதுரு 2:4, மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேற பெற்றதுமாக இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும். ஏனென்றால் இதே போலதான் இயேசு கிறிஸ்துவும் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் தள்ளப்பட்டார், அவர் பாவமாக எண்ணப்பட்டார், சாபமாக எண்ணப்பட்டார், சிலுவையிலே அறையப்பட்டார், காயப்பட்டார், ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு ஜீவனோடு கூட எழும்பினார். 5ஆம் வசனம், ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். God is building us. கர்த்தர் நம்மை மறுபடியும் ஆவிக்கேற்ற மாளிகையாக தேவனுக்கு பிரியமான பலிகளை செலுத்தும்படி பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக கட்டப்படுகிறது. நம்மளை கட்டுக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. 6ஆம் வசனம், அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேற பெற்றதுமாயிருக்கிற மூளைக்கல்லை சீயோனிலே வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு 7ஆம் வசனம், அது வெளியேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடறதற்கு ஏதுவான கல்லும் விழுகிறதுக்கு ஏதுவான கண்மலையும் ஆயிற்று. பிரியமானவர்களே, கர்த்தர் தயவுள்ளவர் என்று ருசித்து பார்க்காமல் நாம் இந்த 2ஆம் வசனத்தின்படி இருந்தால் நாம் அந்த கல்லை நம்மை விழ வைத்து விடும். 8ஆம் வசனம், அவர்கள் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். நீங்களோ 9ஆம் வசனம், 1 பேதுரு 2:9, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர், அவரை ருசித்து பார்க்க பார்க்க உங்களுக்குள்ளே அந்த ஒளி வருகிறது. ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் 10ஆம் வசனம், தேவனுடைய ஜனங்களா இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களா இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறோம், அந்த ஒருவரை யாரெல்லாம் கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை ருசித்து பார்க்கிறீர்களோ,
இந்த பொல்லாத வழிகளை எல்லாம் விட்டு விட்டு கர்த்தரை பார்க்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு இரக்கத்தை நீ பெறப்போகிறாய். அல்லேலூயா, நீ என்னுடைய ஜனமாய் இருக்கிறாய். 11ஆம் வசனம், பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்களை நற்கிரிகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்க உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிரியமானது என்ற பிள்ளைகளே, நாம் இந்த ஒருவராய் அல்லேலூயா சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரை நாம் தொழுது கொள்ளும் போது, ருசித்து பார்க்கும் பொழுது, நாம் அல்லேலூயா நம் வாழ்க்கையின் மூலமாக சந்திப்பின் நாளிலே புறஜாதிகள் தேவனை மகிமைப்படுத்துவார்கள். They are going to honor the Lord Jesus Christ. தேவனை மகிமைப்படுத்துவார்கள். அல்லேலூயா. காரணம், இந்த தேவன் எப்படிப்பட்டவர்? ஏசாயா 10:17 சொல்லுகிறது, இஸ்ரவேலின் ஒளியானவர் அக்கினியும் அதன் பரிசுத்தர் அக்கினி ஜுவாலையுமாய் இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் ஒளியாக இருக்கிறார், அவர் அக்கினியாக இருக்கிறார், அவர் அக்கினி ஜுவாலையாக இருக்கிற பரிசுத்தர். 1 யோவான் 1:5 வாசிக்கிறேன். தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. பிரியமானவர்களே, நமக்குள்ளும் எவ்வளவேனும் இருள் இருக்கக்கூடாது. அதைதான் அந்த 2ஆம் வசனத்திலே வாசித்தோம். 1 பேதுரு 2:2 பிரியமானவர்களே, எல்லா விதமான துர்க்குணம் அது ஒரு இருள், சகல விதமான கபடம் அது ஒரு இருள், வஞ்சகம் ஒரு இருள், பொறாமை ஒரு இருள், சகல விதமான புறங்கூறுதல் ஒரு இருள். இதெல்லாம் தேவனிடத்தில் இல்லை, நம்மிடத்திலும் இருக்கக்கூடாது என்று வேதம் கட்டளையிடுகிறது. அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை. நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. 6ஆம் வசனம், 1 யோவான் 1:6, நாம் அவருடைய ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி கழுவி நம்மை சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஒளியா இருக்கிற தேவன் நம்மை இன்றைக்கு அன்போடு கூட அழைக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லி 3ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். வெளிச்சம் உண்டாயிற்று. இன்றைக்கு நமக்கு ஒரு வெளிச்சம் உண்டாக வேண்டும். வெளிச்சம் வருகிற வரைக்கும் அங்க என்ன இருந்தது தெரியுமா? பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. If there is no light, what happens? Hallelujah. It's full of, thank you Jesus, hallelujah, unwanted, hallelujah, unpleasant situations. Hallelujah. Thank you Jesus. பிரியமானவர்களே, எல்லாம் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் காணப்படுகிறது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய வெளியேற பெற்ற நாமத்தினாலே இன்னைக்கு நாம கூடி வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. கர்த்தர் ஆதியிலே வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா. அந்த வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த போது இந்த பூமி, ஹல்லேலூயா, it was, the earth was formless and empty. தேவஜனம், இந்த ஒளி இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? நம்முடைய ஊழியம் எப்படி இருக்கும்? நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கும்? ஒரு ஷேப் இல்லாமல் இருக்கும். மேல போவோம், திரும்பி கீழே வருவோம். சுகத்தோடு இருப்போம், திரும்ப பலவீனம் அடைவோம். பிரியமானவர்களே, பாவம் செய்யாமல் இருப்போம், திடீரென்று பாவம் செய்வோம். இப்படியாக ஒரு ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருக்கும். இதை பார்த்து கர்த்தர் சொன்னார், இதை மாற்ற வேண்டும் என்று சொல்லி let there be light என்று சொன்னார். வெளிச்சம் உண்டாக கடவுது. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வெளிச்சம் உண்டாயிற்று, வெளிச்சம் உண்டாயிற்று. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே வெளிச்சம் நல்லது என்று கர்த்தர் காண்கிறார். வெளிச்சத்தை கர்த்தர் நல்லது என்று கண்டார். வெளிச்சம் உண்டாயிற்று. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யாத்ராகமம் 10ஆம் அதிகாரம்
23ஆம் வசனத்திலே 3 நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை, ஒருவரும் அல்லேலூயா தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. இது பார்வோன் குடும்பத்திற்கும் சகல எகிப்திற்கும் நடந்த காரியம். 3 days they could not see each other. They could not, hallelujah, move from their places. அவர்களால மூவ் பண்ண முடியல, எழுந்திருக்கவும் முடியல, ஒருவரை ஒருவர் காண முடியல. இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்கும் எனில் அவர்கள் ஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது, அவருடைய வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது. இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்கோ எனில் அவருடைய வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது. இன்றைக்கு பிரியமானவர்களே, உலகம் இருளில் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் வெளிச்சத்துல இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த வெளிச்சத்துல இருந்தால்தான் நீங்க பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். அதை மாத்திரம் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 21ஆம் வசனம், யாத்திராகமம் 13:21. அவர்கள் இரவும் பகலும் வழிநடத்த கூடும்படிக்கு கர்த்தர் பகலிலே அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும், இரவிலே அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். இது ஒவ்வொருடைய மனிதனுடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது. ஒரு அப் அண்ட் டவுன் இருக்கும். ஒரு நல்ல காலம் இருக்கும், ஒரு மேன்மையான கனத்துக்குரிய நாட்கள் இருக்கும், அசட்டை பண்ணப்பட்ட அற்பமா எண்ணப்பட்டு மறக்கப்பட்ட நாட்களும் இருக்கும். இந்த 2 நாட்களிலும் கர்த்தர் தான் நம்மோடு இருக்கிறார். பிரியமானவர்களே, all seasons only God is with us, whether it is day or night, whether it is hallelujah light or darkness. தேவஜனமே, கர்த்தர் பகலிலே மேகஸ்தம்பத்திலும் இரவிலே நமக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இதை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இது யாருக்கு கொடுக்கிறார்? எகிப்தே எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி கர்த்தர் கொடுக்கிற அந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போகிறவர்களுக்கு தான் கொடுக்கிறார். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த பூமிக்குரிய காரியமே எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, நித்தியத்துக்குரிய காரியத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்பீர்கள் என்று சொன்னார். The Lord is providing you. கர்த்தர் கொடுக்கிறார். தெய்வச்சனமே, கர்த்தர் உங்களுக்கு விசேஷமான நன்மை கொடுக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். ஹல்லேலூயா. அதை தான் இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. 35ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 35:14. வெளிச்சம் கொடுக்கும் குத்து விளக்கு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். This word of God is the light. இந்த வெளிச்சம் கொடுக்கிற குத்து விளக்கு எது தெரியுமா? நம் கையில் இருக்கிற வேதாகம். அது ஏலியினிடத்தில் இல்லை, சாமுவேலினிடத்தில் இருந்தது. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இருக்கும் இடத்திலே சாமுவேல் படித்துக் கொண்டிருந்தான். கர்த்தருடைய விளக்கு அங்கே எரிந்து கொண்டிருந்தது. ஏலி இருந்த ஆசனத்திலே இருளும், அவன் கண்கள் குருடும், அவன் கண்கள் இருள் அடைந்திருந்தது. ஏலியினிடத்திலே உடன்படிக்கை பெட்டியும் இல்லை, இந்த குத்து விளக்காகிய உடன்படிக்கை பெட்டியும் இல்லை, அவனுடைய கண்களிலே பார்வையும் இல்லை. ஹல்லேலூயா. பிரியமானது பிள்ளைகளே, இதைதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். கர்த்தர் அவருடைய பிள்ளைகள். நாம் ஆவிக்குரிய யூதர்களாய் இருக்கிறோம். மாம்சத்தின்படி நாம் யூதர்கள் அல்ல, மாம்சத்தின்படி நாம் இஸ்ரவேலர்கள் அல்ல. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் யூதர்களும் இஸ்ரவேலர்களுமாய் இருக்கிறோம். காரணம், யூதர்களுக்கு தான் வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாகும். அதைதான் எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது. நீதிமானுக்காக சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, வெளிச்சமும் செம்மையான இருதயத்திற்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. அது கொடுக்கப்படுகிறது. தெய்வ ஜனமே, சிம்சோன் வந்திருக்கிறான் என்று காசா ஊராருக்கு சொல்லப்பட்டது. அவர்கள் காலையிலே வெளிச்சம் ஆகிற வரைக்கும் அவனை கொன்று போடுவோம் என்று சொல்லி காத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் சிம்சோனோ இருட்டிலே எழுந்து அவன் போய்விட்டான், நடு சாமத்திலே எழுந்து அவன் போய்விட்டான். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ஊழியம் செய்கிறவர்களுக்கும் செய்யாதவர்களுக்கும் அவரை தொழுது கொள்ளுகிறவர்களுக்கும் தொழுது கொள்ளாதவர்களுக்கும் இதுதான் வித்தியாசம்.
there should be a light in our life. ஏசாயா 8 அதிகாரம் 20 என்னை அடிக்கடி பிரியமான நான் நினைவு கூறுகிற இந்த வசனம். ஏசாயா 8:20, வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடிய காலத்து வெளிச்சம் இல்லை. தேவ ஜனமே, we have to preach from this word of God. Hallelujah. ஐயோ, இவங்க என்ன நினைப்பார்களோ, அவங்க என்ன நினைப்பார்களோ, யார் என்ன நினைத்தாலும் அந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் விடிய காலத்து வெளிச்சம் அவர்களுக்கு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலும் கூட இந்த ஒருவராய் சாவாமை உள்ளவர், சேரக்கூடாத ஒளியிலே வாசம் அணுகிறவர், அவரை இன்றைக்கு நாம் இனிமேல் எந்த காரணத்தை கொண்டும் அவரை நாம் ரீப்ளேஸ் பண்ண போவதில்லை. ஒரு சகோதரி, ஹல்லேலூயா, பக்கத்து ஊர்ல இருந்து கால் பண்ணினார்கள். அவர்கள் 1 மாசமாக 2 மாசமாக தைராய்டை பத்தி தான் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். தைராய்டு எனக்கு அப்படியாகி விட்டது, அதனால எனக்கு ஜுரம் வந்து விட்டது, கர்த்தர் உங்களை சுகப்படுத்துவார் என்று சொன்னால் அது அவங்க காதிலே ஏற மாட்டேன் என்று சொல்லுவோம். அந்த ஒருவராய் இருக்கிறவரை விட்டுவிட்டு அந்த இடத்துல தைராய்டை வைத்தால், பிரியமானவர்களே, அவர் போனால் தைராய்டு மட்டும்தான் நம்ம இடத்துல இருக்கும். ஹல்லேலூயா. அவர் வந்தால் தைராய்டு போய்விடும். அவரை நாம் கனப்படுத்தாவிட்டால், அவரை புகழாவிட்டால், அவரை மகிமைப்படுத்தாவிட்டால், அவரை ஸ்தோத்திரிக்காவிட்டால் தைராய்டு மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும். இதை நான் குற்றப்படுத்துவதற்காக சொல்லவில்லை. விசுவாசிகள், வளர்ந்த விசுவாசிகள், பிரியமானவர்களே, நான் ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற விசுவாசிகளுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள். 2023ஆம் வருஷத்திலே ஒரு குறிப்பிட்ட ஊழியத்திலே நான் இருந்தேன். அந்த ஊழியத்தில் இருந்த 3 சகோதரிகள், 3 பேரும் வேற வேற ஊர்ல இருக்கிறாங்க. 3 பேருக்கும் ஒரே மாதத்துல, அந்த மினிஸ்ட்ரியில இருக்கிறவங்க 3 பேருக்கும் ஒரே மாதத்துல யூட்ரஸ் எடுத்தாங்க. அந்த 3 பேரும் போன் பண்ணி வேற என்கிட்ட நாங்க போறோம், ஜெபம் பண்ணிக்கோங்கன்னு வேற சொன்னாங்க. இல்ல, கர்த்தர் சுகம் கொடுப்பாரு, நீங்க வெயிட் பண்ணுங்கன்னா கேட்கல. இல்ல, நாங்க இன்னொரு டாக்டர்கிட்ட கேட்டோம், அவரை விட பெரியவர் அப்படின்னாங்க. இந்த ஒருவரை விட்டு விட்டார்கள். பிரியமானவர்களே, சாத்தான், ஹல்லேலூயா, அவருடைய வாழ்க்கையிலே வஞ்சித்து விட்டான். ஹல்லேலூயா. ஒரே மாதத்திலே ஒரே ஊழியத்தில் இருக்கிறவர்கள், வேறு வேறு பட்டணத்தில் இருக்கிறவர்கள், ஒரே மாதத்திலே 3 பேருக்கும் யூட்ரஸ் எடுத்து விட்டார்கள். எதற்காக நான் சொல்லுகிறேன்? அந்த ஒருவரை வேற யாரையாவது வைத்து ரீப்ளேஸ் பண்ணினால் அந்த வியாதிதான், அந்த பலவீனம் தான், அந்த சத்துரு தான் நம்மிடத்தில் இருப்பானே ஒழிய, அந்த ஒருவர் போய்விட்டால், பிரியமானவர்களே, அதைதான் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை ருசித்து பாருங்கள், ருசித்து பாருங்கள். சகல விதமான துர்க்குணத்தையும், கபடத்தையும், பொய்களையும், மாய்மாலத்தையும், பொறாமைகளையும், வஞ்சகத்தையும், ஹல்லேலூயா, கோல் சொல்லுகிறதையும், ஹல்லேலூயா, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை விட்டு விடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். கர்த்தாவே, இந்த மாலை வேளையிலே ஆண்டவரே, புறஜாதிகளுக்கெல்லாம் ராஜாவாக இருந்த இந்த நேபுகாத்நேச்சாருக்கு திரும்ப எல்லாவற்றையும் கொடுத்தீரே. நாங்களோ உம்முடைய பிள்ளைகள் என்று சொல்லி இன்றைக்கு கர்த்தாவே பலவித சிறையிருப்புல இருக்கிறோம். ஆண்டவரே, பயத்தில் இருக்கிறோம், கலக்கத்தில் இருக்கிறோம், வேதனையில் இருக்கிறோம், துக்கத்தில் இருக்கிறோம், கண்ணீரில் இருக்கிறோம், அவமானத்தில் இருக்கிறோம், நிந்தனையில் இருக்கிறோம். நேபுகாத்நேச்சாருக்கே பழைய ஏற்பாட்டிலே நீர் உதவி செய்தீரே அப்பா. இந்த புதிய ஏற்பாட்டிலே எவ்வளவு சமீபமாக நீர் எங்களோடு இருக்கிறீர். நீர் தயவுள்ளவர் என்பதை நாங்கள் இன்றைக்கு ருசித்து பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் யார் யார் கண்ணீரோடு இருக்கிறார்களோ, வேதனையோடு இருக்கிறார்களோ, அவமானத்தோடு இருக்கிறார்களோ, கையிலே பணம் இல்லாமல் இருக்கிறார்களோ, கடனோடு இருக்கிறார்களோ, வியாதிப்பட்டு கிடக்கிறார்களோ, ஆண்டவரே சிறைப்பட்டு போய் இருக்கிறார்களோ, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மையை காண முடியாமல் இருக்கிறார்களோ, கர்த்தர் ஒரு விசை மனம் இறங்குவீராக. நாங்கள் யாவரும் இப்பொழுது உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, அவரை நோக்கி பார்த்த எல்லா முகங்களும் பிரகாசம் அடைந்தன, பிரகாசம் அடைந்தன. இயேசு இருக்கிற இடத்தெல்லாம் வெளிச்சம் தான். கெத்செமனே தோட்டத்துல யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். நான் தான் என்று சொன்னவுடன் ஒருவராலும் அங்கே நிற்க முடியவில்லை. பிகாஸ் ஆஃப் தட் லைட், பிகாஸ் ஆஃப் தட் லைட். அவர்கள் கொண்டு வந்த தீவட்டிகள் எல்லாம் ஒன்றுக்கும் உதவாமல் போயிற்று. பிகாஸ் திஸ் லைட் இஸ் ஷைனிங் தேர். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உன் இருளை கர்த்தர் வெளிச்சமாக்குவார்.
அல்லேலூயா. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பார்கள். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்துகிற தேவன். அல்லேலூயா. அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமாக்குகிற தேவன், கோணலை செவ்வையாக்குகிற தேவன். இந்த காரியங்களை அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருக்கிற தேவன். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, நான் ஒரு குருடனாகவும் வழி அறியாதவனாகவும் பாதை தெரியாதவனாகவும், ஆண்டவரே, வெளிச்சம் இல்லாமல் இருளிலே இருக்கிறவனாகவும் கோணலில் நடந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, இன்றைக்கு என்னை கைவிடாதிரும் என்று சொல்லுங்க. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. அப்பொழுது விடிய கால வெளுப்பை போல உன் சுக வாழ்வு துளிர்த்து, உன் வெளிச்சம் எழும்பி, அல்லேலூயா, உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். உன் வெளிச்சத்தினத்திற்கு உதிக்கிறதான உன் வெளிச்சத்தினிடத்திற்கு, உன் ஒளியின் இடத்திற்கு பூமி ராஜாக்கள் நடந்து வருவார்கள். இன்னைக்கு நாம் தான் ராஜாக்கள் இடத்திலே போகிறோம். காரணம், நாம் இருளில் இருக்கிறோம். கர்த்தாவே, அதை மாற்றும் ஆண்டவர். எங்களுடைய வெளிச்சத்திற்கு ராஜாக்கள் வரட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறேன் ஆண்டவரே. எங்களுடைய குறைகள், குற்றங்கள், மீறல்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஆண்டவரே, உம்மை ருசித்து பார்க்கவும், உம்மை வைக்க வேண்டிய இடத்திலே நாங்கள் யாரையோ வைத்து, ஆண்டவரே, இன்றைக்கு குருடராக இருக்கிறோம் அப்பா. ஏலியை போல இருக்கிறோம், பிழையாமை போல இருக்கிறோம் அப்பா. இன்று முதல் கர்த்தாவே, எங்களை சாமுவேலை போல மாற்றுவீராக. விழுந்து போன சவலுக்காக துக்கப்பட்ட சாம்பே, புறங்கூறி தெரியவில்லை ஆண்டவரே. ஆண்டவரே, அதிலே சந்தோஷப்பட்டு களி கூறவில்லை ஆண்டவரே. கர்த்தாவே, ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் போது பரலோகம் களி கூறுகிறது. ஒரு மனிதன் விழுந்து போகும்போது பரலோகம் துக்கப்படுகிறது. ஆனால் நாங்கள் சந்தோஷப்பட்டால் நாங்கள் பிசாசனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடாது ஆண்டவரே. விழுகிற யாவரையும் கர்த்தர் தூக்கி எடுக்கிற தேவன் ஆண்டவரே. வெளியேற பெற்ற ரத்தம் ஆண்டவரே, உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி ஆண்டவரே. கர்த்தர் தொடர்ந்து கிருபை கொடுப்பீராக. நீங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, நேபுகாத் நேச்சரை போல அந்த ராஜ்ய பாரம், அந்த மேன்மை, அந்த ஆளுகை, அந்த முகக்கலை, அந்த புத்தி திரும்பி வரட்டும் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம். துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்தி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே,